ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் இங்கே தெலுங்கு பேசுகிற மக்கள் நம்மளோட ஒரு அங்கமாகவே கலந்துட்டாங்க. சினிமா, அரசியல், பிஸ்னஸ், சாப்பாடுன்னு எல்லாத்துலேயும் அவங்க தாக்கம் இருக்குது. ஆனால் இவங்க எப்போ வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, போர் காரணமா இல்லை பஞ்சமா, இதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஏதோ நேற்று இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி 700 வருஷம் வரலாறு இருக்கு. முக்கியமா விஜயநகர பேரரசு காலத்துல ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி தொடருதுன்னு பார்ப்போம். முதல்ல பெரிய அளவுல தெலுங்கு மக்கள் எப்ப உள்ள வந்தாங்கன்னு பார்த்தா அது 14வது நூற்றாண்டு. அப்போ டெல்லி சுல்தான்களோட படையெடுப்பு தென்னிந்தியா முழுக்க நடக்குது. இதை தடுத்து நிறுத்த உருவானதுதான் விஜயநகர பேரரசு. அப்ப தமிழ்நாட்டோட பெரும் பகுதி அவங்க கைக்கு வருது. சும்மா ஆட்சி மட்டும் பண்ணாம அதை நிர்வகிக்க அவங்க அனுப்புற தளபதிகளை இங்க அனுப்புனாங்க. அவங்க தான் நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள்னு 3 முக்கிய இடங்கள்ல ஆட்சி அமையுது. இவங்க கூடவே அவங்க பாதுகாப்புக்காக போர் வீரர்கள் வராங்க. முக்கியமா கம்பளத்தார் போன்ற சமூகத்தினர் அப்பதான் வராங்க. இவங்க வெறும் போர் வீரர்கள் மட்டும் இல்லை, இங்க கோட்டைகளே கட்டி ஊர்களை உருவாக்கி நிலச்சி நிற்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரங்கள்ல இருந்து மதுரையெல்லாம் முக்கியமா சுத்தி பார்க்குற இடமான திருமலை நாயக்கர் மகால், இந்த மாதிரி நிறைய அரண்மனைகளை கட்டியிருக்காங்க. சரி, ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் காரணம்னு கேட்டா இல்ல, அதுக்கப்புறம் நடந்த இடப்பெயர்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஆந்திராவோட சில பகுதிகளில் அப்போ கடுமையான பஞ்சம் வருது. அப்போ மக்கள் பிழைப்பு தேடி தெற்கு நோக்கி வராங்க. குறிப்பா கரிசல்வன் இருக்கிற கோயில்பட்டி, விருதுநகர், தூத்துக்குடி பகுதிகளுக்கு வராங்க. இவங்கள ஒரு சாரார் பருத்தி விவசாயத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. நம்ம ஊர் கருப்பு மண் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த பக்கம் போனா கரிசல் இலக்கியத்துல இவங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று நெசவு தொழில். தேவாங்கர் போன்ற நெசவு தொழில் செய்கிற மக்கள் இங்கே செட்டில் ஆகி நம்ம ஊர் ஜவுளித்துறையை பெரிய அளவில் வளர்த்தாங்க. ஸோ இது வெறும் அரசியல் மட்டும் இல்லை, ஒரு எக்கனாமிக் மைக்ரேஷன் சொல்லலாம். கடைசியா பிரிட்டிஷ் பீரியட் அப்போ ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தது. அப்போ மெட்ராஸ் தான் தலைநகரம். அதனால படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வேலைகளுக்கும் பிஸ்னஸுக்கும் நிறைய தெலுங்கு பேசுகிற மக்கள் சென்னைக்கு வந்தாங்க. 1953 ஆந்திரா தனி மாநிலமாக பிரிகிற வரைக்கும் சென்னையில் தான் அவங்களும் இருந்தாங்க. அதனால தான் சென்னையில் இன்னைக்கு பல ஏரியாவில் தெலுங்கு மொழி கலந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால் போர் வீரர்களாக அப்புறம் விவசாயிகளாக நெசவாளர்களாக மாறி இன்னைக்கு நம்ம தமிழ் மண்ணோட ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைகள்ல இருந்து நம்ம ஊர் பலகாரங்கள் வரைக்கும் அவங்க கொடுத்த பங்களிப்பு ரொம்ப பெருசு. வரலாறுங்கிறது வெறும் போர் மட்டும் இல்லை, இது மாதிரியான மனிதர்களோட இடம்பெயர்வும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்த எபிசோட்ல தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். என்னோட கருத்து என்னன்னா, இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்களோட நோக்கம் தமிழ்நாட்டை நம்ம தான் ஆளணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி தகவல்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.